இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். தேவ வாக்குத்தத்தம் பகுதி 2. ஆதியாகமம் 22:17 கர்த்தர் ஆபிரகாமுக்கு கூறியதை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். அதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். மேலும் வேதாகமத்தில் ஆபிரகாமிற்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என கூறுகிறது. தேவனின் எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கலாத்தியர் 3:13 கிறிஸ்துவனால் ஆபிரகாமின் எல்லா வாக்குத்தத்தங்களும் புறஜாதிகளான நம்மேல் வரும் என கூறுகிறது. ஏனெனில் அவர் நம்மையிலிருந்து சாபங்களை அகற்றிவிட்டார். ஆதியாகமம் 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் ஆபிரகாமின் வித்தை மணலை போல பெருக பண்ணுவேன் என கர்த்தர் ஆபிரகாமிற்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இது மனித முயற்சி அல்ல, ஆனால் கர்த்தர் இதை செய்வார். இது மனித முயற்சி மட்டும் அல்ல. இது உங்களையும் என்னையும் பொறுத்தவரையில் என்ன? நம்முடைய முயற்சிக்கும் திறமைகளுக்கும் தாண்டி ஒரு அளவு இருக்கிறது. அதை கர்த்தரால் மாத்திரம் செய்ய முடியும். சில காரியங்கள் நம்மால் செய்ய முடியாது அல்லது சாத்தியமல்ல என்பது நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் இங்கு அதை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பதாக வாக்குத்தத்தம் செய்கிறார். மேலும் நம்முடைய திறமைகளை தாண்டி அவர் செய்வார். காரியம் என்னவென்றால், நாம் தேவ நோக்கத்தை, திட்டத்தை அடிப்படையில் கிறிஸ்துவில் இருக்கும் நம் அழைப்பை நாம் பின்பற்ற வேண்டும். இது மாத்திரம்தான் நமக்கு சமாதானத்தை தரும், நம்மை திருப்தி அடைய செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. இதை நாம் புரிந்து கொள்ளாத போது மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு ஒரு கண்ணியாக இருக்கிறது. இந்த நபர் போல அந்த நபர் போல இருக்க வேண்டும் என விரும்புகிறோம், அல்லது இந்த மனிதர் போல செய்ய விரும்புகிறோம், அல்லது அந்த நபர் போல பிரபலமாக இருக்க விரும்புகிறோம். நீங்கள் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள்? இது ஒரு கண்ணி என்று நாம் உணரும் தருவாயில் தேவன் அதிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை தருகிறார். இது சத்துருவின் கண்ணி. அதில் நீங்கள் சிக்க மாட்டீர்கள். அதாவது, நீங்கள் மற்றொருவரின் கைரேகையை அச்சிட முயற்சிக்க மாட்டீர்கள் அல்லவா? மற்றவரின் அழைப்பை, நோக்கத்தை காப்பி செய்யாதீர்கள். அது ஒரு கண்ணி. நீங்கள் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள்? அந்த நிலையை நீங்கள் அடைந்தவுடன் உங்கள் நிலைக்கும் நோக்கத்திற்கும் மேலான ஒரு தேவன் இருக்கிறார். நட்சத்திரங்கள் எப்படி உண்டாக்கப்படுகிறது? தேவனால் உண்டாக்கப்படுகிறது. அதை ஆதியாகமம் 1:6 வாசிக்கிறோம். அதாவது, தேவன் நட்சத்திரங்களையும் படைத்தார் என்று. ஆனால் மணல் எப்படி உருவாகிறது? பாறையும் தண்ணீரும் சேர்ந்து அரிக்கப்படும் போது இந்த முறையில் மணல் என்பது உருவாகிறது. மறுபடியும் பிறக்கப்பட்ட கிறிஸ்தவனாகிய நீங்கள், மறுபடியும் பிறக்கப்பட்ட தேவ பிள்ளையாகிய நீங்கள் சுத்திகரிப்பு என்னும் முறையில் உருவாக்கப்படுகின்றீர்கள். பாறையும் தண்ணீரும் சேர்ந்து வருவது உங்கள் வாழ்க்கையில் தேவனும் நீங்களும் சேர்ந்து சுத்திகரிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல் என்னும் முறையாகும். இதை போதகர் டீராஸ்கலைசேஷன், ராஸ்கல் தன்மையை அகற்றுதல் என கூறுகிறார். நாம் எல்லாரும் இதன் வழியாக செல்ல வேண்டும். நம்முடைய விசுவாச தந்தையாகிய ஆபிரகாமும் கூட இதன் வழியாக செல்ல வேண்டியதாய் இருந்தது. அவர் நம்முடைய விசுவாச தந்தை என்பதினாலும் நாம் அவரின் வித்து என்பதினாலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அதன் மூலமாக வருகிறது. நாம் உண்மையில் கிறிஸ்துவில் புது சிருஷ்டிதான். மேலும் நாம் அவரின் வித்துக்களும் கூட. கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார் என்பதை வேதாகமும் கூறுகிறது. 1 கொரிந்தியர் 10:4 இயேசுதான் கன்மலை, பாறை என கூறுகிறது. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. இந்த கன்மலையாகிய பாறை வேறு யாரும் இல்லை, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு 2:7-9 ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு வீட்டை கட்டுகிறவரால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவானது. கல்லும்
விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி என்னிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். வசனம் 8 அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் அந்த வார்த்தையால் சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்க தீர்மானிக்கலாம். கீழ்ப்படியாமல் இருக்காதீர்கள். ஏனெனில் வசனம் 9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஊழியனிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என கூறுகிறது. சில சாம்ராஜ்யங்களில் இயேசுவின் பெயர் தடை செய்யப்பட்டிருக்கிறது. துவக்க சடங்குகளில் இயேசு என்ற பெயரை சாப சொல்லாக கூட குறிப்பிடக்கூடாது என மக்களுக்கு கூறப்படுகிறது. ஏனெனில் இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். அது பிசாசுகளை நடுங்க செய்கிறது. இயேசு நம்முடைய கர்த்தர், அவர் நம்முடைய கண்மலை, அவர் நம்முடைய அடைக்கலம், அவர் நம்முடைய பலத்த அரணானவர். அதுதான் இயேசு. தேவன் மணலை பற்றி பேசுகிறார். அது நீங்கள். மணல் எப்படி உருவாக்கப்படுகிறது? பாறையிலிருந்து. ஒரு முறை இருக்கிறது, ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. அதாவது தண்ணீர் மற்றும் காற்று மூலமாக பாறையானது சிறிய பீசுகளாக, துண்டுகளாக உடைக்கப்படுகிறது. இதன் மூலமாக மணல் உருவாகிறது. தண்ணீர் மற்றும் காற்று பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. யோவான் 3 இயேசு பரிசுத்த ஆவியை பற்றி பேசும்போது காற்று வீசுகிறது, இன்ன இடத்திற்கு போகிறது என்பது உனக்கு தெரியாது என கூறினார். யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். இது பரிசுத்த ஆவியை பற்றி பேசுகிறது. கிறிஸ்து எப்படி உங்களில் உருவாக்கப்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்து ஒரு பாறையாக மாத்திரம் இருக்கிறார். அந்த கண்மலையாகிய பாறையில் அடைக்கலம் கொள்வது நல்லதுதான். ஆனால் நீங்கள் இழந்து போகிற இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. யோவான் 4:14 இயேசு சமாரிய பெண்ணிடம் பேசும்போது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியை குறிக்கிற தண்ணீர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இயேசுவை சந்திக்கும் போது கிறிஸ்து உங்களில் உருவாக்கப்படுகிறார். நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட்ட தேவ பிள்ளையாக மாறுகின்றீர்கள். இந்த அடையாளத்தை புரிந்து கொள்ளுங்கள். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுங்கள். பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுவதில் தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்றும் போதகர் எப்படி இருக்க வேண்டும் எனவும் நமக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. ஏனெனில் நாம் எல்லாரும் எல்லா மனிதர்களுக்கும் பிரசங்கிக்க வேண்டும் என நினைக்கிறோம். அதுதான் கர்த்தர் கொடுத்த கட்டளை கூட. ஆனால் அவர்தான் சேனை தலைவர் அல்லவா? அவர் அல்லவா எப்பொழுது துப்பாக்கிகள் பயன்படுத்துவது என கூற வேண்டும். ஒரு சேனை தலைவராய் ஸ்னைப்பர் துப்பாக்கி சுடும் வீரரை அழைக்க ஒரு நேரம் இருக்கிறது, கால்படையை அழைக்க ஒரு நேரம் இருக்கிறது, விமானப்படையை அழைக்க ஒரு நேரம் இருக்கிறது, பீரங்கிகளை அழைக்க ஒரு நேரம் இருக்கிறது. இந்த நியமத்தோடு தவறு செய்யாதீர்கள். ஏனெனில் பிரசங்கி 3 சூரியனிற்கு கீழிருக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது என கூறுகிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுவீர்கள் என்றால் பிரசங்கிக்க என்றும் பிரசங்கிக்காமல் இருக்க என்றும் ஒரு காலம் இருக்கிறது. இதை அப்போஸ்தலர் 16:6 பார்க்கலாம். போதகர் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுவதை குறித்து பேசுகிறார். மேலும் அவர் உங்களை பிரசங்கிக்க கூடாது என கூறவில்லை. தேவனை ஒரு பெட்டிக்குள், ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளாக வைக்காதீர்கள். அப்போஸ்தலர் 16:6 அவர்கள் பிரிகியா, கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. இது வேதாகமத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் போதகர் இதை நம்பியிருக்க மாட்டார் என கூறுகிறார். தேவனிடம் இருந்து உள்ள நோக்கம் இல்லாமல் செய்யும் எந்த வேலையும் வீணானதுதான். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என பவுல் கூறுவது போல இலக்கை எப்பொழுதும் தவற விடுவதனால் என்ன பயன்?
1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்படி என்றால் நீங்கள் குத்துவீர்கள் என்றால் அது மிஸ் ஆகாது. நீங்கள் இலக்கை எப்பொழுதும் தவற விடுவீர்கள் என்றால் நீங்கள் பர்ன் அவுட், சோர்ந்து அனலற்றவர்களாவீர்கள். நீங்கள் சோர்ந்து போவீர்கள். உங்களின் நாள் முழுவதும் செயல்களால் நிறைந்திருக்கிறது. அதில் எந்த தேவ நோக்கம் இல்லை. அது உங்களை சோர்வடைய செய்யும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இறுதியில் விசுவாசம் உள்ளவர்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் இழிந்த மனப்பான்மை கொண்டவர்களாவீர்கள். ஏனெனில் இது போதகருக்கு நடந்திருப்பதாக கூறுகிறார். தனக்கு முன்பாக கர்த்தரோடு நடந்தவர்கள் போதகர் விசுவாசத்தினால் முன் செல்லும் போது, நான் இதை செய்திருக்கிறேன், இது வேலை செய்யாது என கூறுவார்களாம். இவ்வாறு அவிசுவாசம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள். இதில் பிரச்சனை என்னவென்றால் இது தொற்றக்கூடியது. நீங்கள் இழிந்த மனப்பான்மை உள்ளவராக, அவிசுவாசம் உள்ளவராக இருப்பீர் என்றால் அது தொற்றி ஒரு வைரஸ் போல, சளி போல பரவக்கூடியது. அதனால்தான் வேதாகமம் விசுவாசிகளின் ஐக்கியத்தை தவற விடக்கூடாது என கூறுகிறது. இந்த இழிந்த மனப்பான்மை மற்றும் அவிசுவாசிகளாக இருப்பவர்கள் தேவனை நேசிக்கவில்லை என போதகர் கூறவில்லை. ஆனால் தேவனுக்கு என வைராக்கியம் இல்லை. மேலும் தேவன் வேதாகமத்தில் கொடுத்திருக்கும் அறிவிற்கு ஏற்றவாறு போலில்லை. அது தெரியும் என்றால் சமரசமாக இருக்க மாட்டீர்கள். அதாவது தேவன் கொடுத்த அதிகாரத்திற்கு சமரசம், காம்ப்ரமைஸ் செய்ய மாட்டீர்கள். தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தில் நம்முடைய நீதியை சரிகட்டும் தேவனிடத்திலிருந்து சமரசம் செய்ய மாட்டீர்கள். இவை எல்லாம் சில உதாரணங்கள். இவை போதகர் கடந்து சென்றவை என கூறுகிறார். மேலும் குணமடைதல் பற்றி போதகர் சமரசம் அடைய மறுக்கிறார் என அவர் கூறுகிறார். மருத்துவர்களின் அறிக்கையை விசுவாசிக்க மறுக்கிறார். ஏனெனில் கர்த்தரின் அறிக்கை போதகர் குணமானார் என கூறுகிறது. அதை அவர் மருத்துவர்களின் அறிக்கையை காட்டிலும் மேலாக விசுவாசிப்பதாக கூறுகிறார். மருத்துவர்கள் உடலை படித்துவிட்டு அவ்வாறு கூறுகிறார்கள். ஆனால் சரீரத்திற்கும் மேலான ஒன்று இருக்கிறது. அதுதான் தேவ ஆவி. நீங்களும் நானும் முதலில் ஆவிகள். நாம் ஒரு சரீரத்தில் வாழ்கிறோம். நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. சில வேளைகளில் ஆத்மா பாதிக்கப்பட்டிருக்கிறது, சில வேளைகளில் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் சுகம் மூலமான தேவனிடத்திலிருந்து வருகிறது. குணமடைதல், ஐஸ்வர்யம், இதில் சமரசம் செய்யாதீர்கள். போதகரிடம் முன்பு ஒரு போதகர் இவ்வாறு கூறினாராம். அவரின் ஊழியத்தில் உங்கள் தொப்பியை நீட்டி புது ட்ரம் செட்டிற்காக பிச்சை எடுக்க வேண்டும் என கூற, போதகர், நான் அப்படி செய்வதில்லை. நான் என் தேவையை கர்த்தரிடம் கூறுவேன். அவர் தேவையை சந்திப்பார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை என அவர் கூறினாராம். அவர் கசப்பாக சிடுமூஞ்சுடன், அப்படி என்றால் உன் வழியில் எனக்கு ஒரு புது ட்ரம்ஸ் வாங்கி கொடு என்றாராம். போதகர் அமைதியாக அந்த நபரை பார்த்தாராம். மேலும் இந்த அவிசுவாச ஊழியத்தில் எனக்கு எந்த பங்கும் எனக்கு வேண்டாம் என தனக்குள்ளே சிந்தித்து கொண்டாராம். மேலும் போதகரிடம் கர்த்தர் மன்னிக்க கூறிய பல தருணங்கள் இருக்கிறது என்றும், போதகர், நான் கொலை செய்வது லகுவாக இருக்கும், நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று தேவனிடம் கூறினாராம். ஆனால் கர்த்தர் போதகர் மன்னிக்க பலன் கொடுத்ததாக கூறுகிறார். ஏனெனில் உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்றும் நான் விரும்புவதல்ல என போதகர் கூறினாராம். இது எனக்கு கடினமானதுதான். உம்முடைய வார்த்தை நான் கண்டிப்பாக மன்னிக்க வேண்டும் என கூறுகிறது. அதனால் அதை செய்வேன் என்றாராம். அதை செய்வதற்கான பலமும் திறனையும் தேவன் கொடுத்தாராம். கர்த்தர் அதை செய்தார். அவர் தன்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை, அவர் தன்னை மறந்ததும் இல்லை என போதகர் கூறுகிறார். மேலும் பழி வாங்குதல் தேவனுடையது என்பதை தன்னுடைய கண்களுக்கு முன்பாக பார்த்திருப்பதாக கூறுகிறார். இவையெல்லாம் உதாரணங்கள். இவையெல்லாம் போதகரிடம் உள்ள சாட்சிகள். ரோமர் 10:2. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இதில் பவுல் விசுவாசத்திலிருந்து விலகி சென்றவர்களை பற்றி பேசுகிறார். வைராக்கியம் மட்டும் இருப்பது போதாது, அந்த வைராக்கியத்தை செயல்படுத்த தெரிய வேண்டும். மேலும் தேவனை பற்றிய அறிவு வேண்டும். மேலும் சமரசம் செய்யக்கூடாது. நீதிமொழிகள் 19:2. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். பாவம் என்பது இலக்கை தவறுவது. கிறிஸ்துவோடு இருக்கும் புது உடன்படிக்கைப்படி, அதில் இருக்கும் நியமங்கள் படி விசுவாசம் இல்லாமல் செய்யும் அனைத்தும் பாவம்தான். இது விசுவாசம் இல்லாமல் செல்வதை குறிக்கிறது.
தேவனை நேசிப்பது மட்டும் போதாது, பொது அறிவு பெருகும் இந்த காலத்தில் கர்த்தரை பற்றிய அறிவு இல்லாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சுற்றுப்புறத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை தெரியாதவர்களாய் இருக்கக்கூடாது. ஏனெனில் தானியேல் 12:4 தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். போதகர் இவ்வாறு கூறுகிறார்: 150 வருடங்களுக்கு முன்பு அட்லாண்டிக் அல்லது பசிபிக் சமுத்திரத்தை கடப்பது என்பது ஒரு சாதனையாக இருந்தது. மேலும் மக்கள் 10 முறை 15 முறை அதை கடந்து சென்றதை பெருமையாக கூறுவார்கள். ஏனெனில் அதை கப்பலில் செய்ய வேண்டியதாக இருந்தது. இதை செய்ய வாரங்களானது. இப்பொழுது இதை செய்ய நெடும்பாச்சேரியில் உள்ள ஏர்போர்ட்டிற்கு சென்றால் போதும். அங்கிருந்து நீங்கள் நியூயார்க், ஆம்ஸ்டர்டாம் அல்லது அண்டார்டிகா சென்று விடலாம். மக்கள் அங்கும் இங்குமாக செல்கின்றார்கள். அதுபோல அறிவு பெருகிவிட்டது, அதாவது பொது அறிவு. போதகர் முந்தைய வாரத்தில் தன்னுடைய படுக்கை அறையின் சொகுசுவில் இருந்து அந்தபடியே சவுத் அமெரிக்காவில் பெருவில் அமேசானுக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தை பற்றி தெரிந்து கொண்டாராம். அவர் செய்தது எல்லாம் கூகுள் மட்டும்தான். எல்லா தகவல்களும் அவர் பெற்றுக்கொண்டார். காரியம் என்னவென்றால், கர்த்தர் அந்த கிராமத்தில் என்ன செய்கிறார் என்பதை பற்றிய தகவலை போதகர் தேடுவார் என்றாலும் தன்னுடைய வாழ்க்கை நொறுங்கி இருக்குமானால் அதில் என்ன பயன்? அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். கர்த்தரை பற்றிய அறிவை பற்றி இது பேசுகிறது. இது உலக பொது அறிவு பற்றி பேசவில்லை. ஏனெனில் இது தேவன் உங்களை மறப்பதை பற்றி பேசுகிறது. இது ஆசாரியனாக இருப்பதோடு தொடர்புடையது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், பட்டணத்தில் என்ன செய்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? பழைய உடன்படிக்கையில் ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பது தெரியும். எல்லாரும் அதை அறியவில்லை. புதிய உடன்படிக்கையில் 1 கொரிந்தியர் 2:16 கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்படி என்றால் நமக்கு தெரியும், நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. நாம் எப்பொழுதுமான அவரோடான தொடர்பில், ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். போதகர் இவ்வாறு எப்பொழுதும் இருப்பதில்லை என்றும் அது தேவனுடைய தவறல்ல, போதகரின் தவறு என்றும், சில வேளைகளில் போதகர் தான் செய்யக்கூடாததை செய்கிறார் என்றும், அல்லது அவர் கர்த்தரின் பரிபூரணமான சித்தத்தில் இல்லை என்றும், சில வேளைகளில் அவர் முத்துக்களை பன்றிகளுக்கு கொடுக்கிறார் எனவும் போதகர் கூறுகிறார். ஏனெனில் மத்தேயு 7:6 இவ்வாறாக கூறுகிறது: பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். பிசாசுகளின் சாம்ராஜ்யத்தில் பேசப்படும் காரியங்களை பற்றி இவை கூறுகிறது. அதை பற்றி இந்த செய்தி அல்ல. உங்களுக்கு இதை பற்றி கேள்விகள் இருக்குமானால் போதகரிடம் கேட்க கூறுகிறார். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், ஏனெனில் இது எவ்வளவு விலை உயர்ந்தது என அவைகளுக்கு அது தெரியாது. 2 கொரிந்தியர் 2:11 பவுல் இவ்வாறு கூறுகிறார்: சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்வேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படி என்றால் அவன் பயன்படுத்தும் தந்திரங்கள் நமக்கு தெரியும். மன அழுத்தம் அல்லது அவிசுவாசம், இழிவான எண்ணம், முற்றிலுமான சோர்வு, எதுவாக இருந்தாலும் நாம் அது தெரியாமல் இல்லை. அதனால்தான் சோர்வான ஆத்தும ஆபத்தானது. மேலும் அது அருகில் இருப்பவர்களை மாசுபடுத்தும். உங்களுக்கு மனது சரியில்லை என்றால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அது தெரியும். திருமணமானவர்களுக்கு போதகர் பேசுவது என்ன என்பது புரியும் என அவர் கூறுகிறார். அதனால்தான் நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்க வேண்டும். தேவ ஞானத்தில் நாம் நடக்க வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய மனதை தேவ வசனத்தில் புதிதாக்க வேண்டும். அதற்கு தேவ ஞானம் வேண்டும்.
தேவன் என்ன செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:5-8. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடம் கேட்க வேண்டியதுதான். மேலும் நீங்கள் கேட்கும்போது அதை பிளான் பி ஆக சி ஆக வைக்காதீர்கள், அல்லது பிளான் பி சி வைத்து கொள்ளாதீர்கள். அதாவது கர்த்தரிடமிருந்து ஒருவேளை எதையும் கேட்கவில்லை என்ற பட்சத்தில். போதகராக அவர் ஓர்டேன் செய்யப்பட்ட போது கர்த்தர் போதகரை வேலை விட கூறினாராம். அதிலிருந்து தேவைக்கும் அதிகமான வருமானம் பெற்று கொண்டிருந்தாராம். அதற்கு பின்பு ஊழியம் ஆரம்பிக்க கூறினாராம், அதுவும் 2 இடங்களில். அதனால் போதகர், எனக்கு இது உறுதியாக தெரியும் வரை நான் எங்கும் அசைவதில்லை, ஏனெனில் வேறு யாரும் எதுவும் கூறி மனமாற்றம் செய்யக்கூடாது என்பதினால் என அவர் கூறுகிறார். ஏனெனில் போதகர் தன்னுடைய கிறிஸ்துவ நண்பர்களிடம் 2 ஊழியங்கள் பற்றி கூற, இது கர்த்தரிடத்தில் இருந்து வந்ததில்லை என அவர்கள் சென்று விட்டார்களாம். அதனால் போதகர் அவருடைய வீட்டில் 3வது மாடியில் இருக்கும் ஒரு ரூமிற்கு சென்று கதவை பூட்டிவிட்டு, நான் கர்த்தரிடம் இருந்து கேட்கும் வரை நான் வெளியே வரப்போவதில்லை. அதாவது பிளான் பி அல்லது சி கிடையாது. போதகர் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டார். இருப்பினும் அவர் உறுதியாக இல்லாததால் அவர் கர்த்தரிடம் கேட்க வேண்டியதாக இருந்தது. அவர் பேச 3 நாட்கள் ஆனது. ஆனால் அவர் பேசினார். அந்த அறையில் இருந்து போதகர் வெளியே வரும்போது தான் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பது தனக்கு தெரியும் என கூறுகிறார். மேலும் கர்த்தர் போதகருக்கு 10 அல்லது 26 அல்லது 30 வருட திட்டம் கொடுக்கவில்லை. ஆனால் போதகரின் அடுத்த படியை கூறினாராம். நாம் விசுவாசத்தினால் நடக்கிறோம். அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டு இருங்கள். தேவனிடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்திற்காக விசுவாசத்தோடு கேளுங்கள். பின்பு விசுவாசத்தினால் அதற்கு கீழ்ப்படியுங்கள். மேலும் விசுவாசிகள் கூடுதலை தவற விடாதீர்கள். ஏனெனில் போதகர் பிரசங்கம் செய்வதை கேட்பதற்காக அல்ல, ஆனால் அதன் மூலம் தேவன் பேசுவார் என்பதினால். இதை நாம் முக்கியமாக எடுப்பதில்லை. ஆனால் வேதாகமம் ஒருவரை ஒருவர் பலப்படுத்த கூறுகிறது. ஒரு நாள் போதகரை இரவு நேரம் போனில் ஒரு நபர் அழைத்தாராம். மேலும் அதற்காக அந்த நபர் மன்னிப்பும் கேட்டு கொண்டிருந்தாராம். போதகர், நீங்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்லை எனவும் வேதாகமம் தன்னை இவ்வாறு உங்களை பலப்படுத்த சொல்லி கூறுகிறது எனவும் போதகர் கூறினாராம். நீதிமொழிகள் 27:17. இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். தேவன் போதகருக்கு கொடுத்திருப்பது இந்த நபரை பலப்படுத்துவதற்கான அபிஷேகம். மேலும் தேவன் அந்த சூழ்நிலையில் வேலை செய்தார். இதே காரியத்தை இயேசு பேதுருவிடம் கூறுகிறார். லூக்கா 22:32. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இது இயேசு, தேவன் தாமே, தேவகுமாரன் கூறினார். அவர் ஜெபம் செய்தால் நீங்களும் ஜெபம் செய்ய வேண்டும். இது இயேசு பேதுருவிடம் பேசினது. வேதாகமம் பெற்றுக் கொள்வதை பார்க்கிலும் கொடுப்பது ஆசீர்வாதமானது என கூறுகிறது. அதனால் நீங்கள் பலப்பட்ட பின்பு அந்த பலனை கொடுங்கள். மேலும் தேவன் உங்களை பலப்படுத்துவார். போதகர் இதை பார்த்திருப்பதாக கூறுகிறார். மருத்துவர்கள் போதகரின் ஒரு கண்ணை பற்றி கெட்ட அறிக்கை கொடுத்தார்களாம். ஒரு நபர் தன்னுடைய பார்வை மங்கலாக இருக்கிறது என்று போதகரிடம் கூறினாராம். அந்த நபருக்கு ஜெபம் செய்வதற்கு போதகருக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது. இது தேவன் அந்த நபருக்கு ஜெபிக்க கூறியதினால் என்பதல்ல, ஆனால் போதகர் ஜெபித்தால் தேவன் கர்த்தர் கிரியை செய்வார் என்பது அவருக்கு தெரியும் என போதகர் கூறுகிறார். இருப்பினும் தனக்குள்ளாக தன்னை பற்றிய சிந்தனை மற்றும் தனக்கே இப்படி கெட்ட அறிக்கை இருக்கிறதே என்பதாக கூறிக்கொண்டே இருந்தாராம். இந்த எல்லா எதிர்மறையானவைகளையும் தூர வைத்துவிட்டு அந்த நபருக்காக ஜெபம் செய்ய கர்த்தர் உடனடியாக அந்த நபருக்கு அற்புதம் ஒன்று செய்தார் என போதகர் விசுவாசிப்பதாக கூறுகிறார். இதற்கு பின்பு போதகர் தன்னுடைய பார்வையில் வித்தியாசத்தை பார்த்தாராம். அது ஒரு படி தெளிவாக இருந்ததாம். வசனம் உண்மையானது. பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் கொடுப்பது ஆசீர்வாதம். போதகர் தேவனோடு நடக்க கூறுகிறார்.
மணலானது எரோஷன் அரிப்பு என்றும் முறையில் பாறையும் தண்ணீரும் சேரும்போது உருவாகிறது. இப்படிதான் மணலானது உருவாகிறது. இல்லை என்றால் பாறையாக இருக்கிறது, தண்ணீராக இருக்கிறது. தேவன் தேவனாகவே இருப்பார். உங்களுக்கும் எனக்கும் என்ன? பாறை தண்ணீரை சந்திக்க வேண்டும். இது சுத்திகரிக்கப்படுதல் என்னும் முறையாகும். அப்படிதான் நீங்கள் உருவாக்கப்படுகின்றீர்கள். உங்களில் தேவன் விசுவாசத்தினால். ஆபிரகாம் தான் நம்முடைய விசுவாச தந்தை. ஆபிரகாமின் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கும். தேவன் எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. மேலும் 2 கொரிந்தியர் 5 நாம் புது சிருஷ்டியாக இருப்பதை பற்றி பேசுகிறது. இந்த முறை தான் சுத்திகரிக்கப்படுதல். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள். இதன் வழியாக நாம் செல்கிறோம். இதை ஒருவேளை கணவர்கள் மனைவியிடம் பார்ப்பதில்லை, மனைவிகள் கணவரிடம் பார்ப்பதில்லை. ஆனால் தேவ வசனம் பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. தேவன் இதை செய்வார். ஆனால் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் எல்லாரும் வேலை நடந்து கொண்டிருக்கும் நபர்கள். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அப்படியென்றால் நான் தான் உம்முடைய கைகளின் செய்கை. என்னை விட்டு விடாதீர்கள். புதிய உடன்படிக்கையில் நாம் ஏற்கனவே அவரின் செய்கைகள். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுக்கு என வைராக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனை பற்றிய அறிவினால் அவரை நேசியுங்கள். தெரியவில்லை என்றால் உங்களை தாழ்த்துங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக தான் அவர் சபைக்கு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள் மற்றும் போதகர்களை தந்திருக்கிறார். அதனால் பேர்ன்ட் அவுட் ஆக, முற்றிலுமாக அணைந்து போன நிலைக்கு செல்ல தேவையில்லை. சோர்வடைய மன அழுத்தத்திற்கும் தேவையில்லை. இழிவான மனப்பான்மை கொள்ளவும் அவிசுவாசமாக இருக்க வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் பார்ப்பது கேட்பதில் கவனமாக இருங்கள். உங்களுடைய எல்லா செயல்களும் தேவ நோக்கத்தோடு இருக்கட்டும். தேவனோடு நடங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது HELP@lampstand.church அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.